பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். இந்த நாளிலும் கூட நம்ம ஒரு அருமையான ஆராதனை வேலைக்குள்ளாக வந்திருக்கிறோம். தொடர்ந்து நம்ம கர்த்தருடைய பந்தியை நினைவு கூற போகிறோம். ஸோ நம்ம ஒரு நல்ல பாடலை பாடலாம். அதற்கு முன்பாக நம்ம மத்தியில் இருக்கும் சிஸ்டர் பியூலா அவங்க ஒரு சிறு ஜெபம் செய்வார்கள். அதற்கு பின்பாக நம்ம பாடலை பாடலாம். ஆண்டவரே சோத்திரம். ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன், நன்றியோடு சோத்திருக்கிறேன். ஆண்டவரே அப்பா, இந்த நேரத்தில் அப்பா உம்முடைய இந்த துதிகளை செய்ய அப்பா நாங்கள் கூடி வந்திருக்கிறோம். அப்பா உம்முடைய நன்மைகளை உன்னுடைய எல்லாத்தையும் அப்பா உம்மை நினைவு கூற ஆண்டவரே நாங்கள் கூடி இருக்கிறோம். அப்பா இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் இங்கே இறங்கட்டும் ஆண்டவரே. எல்லா இடத்துலையும் அப்பா நீங்கள் இப்போ உலாவுகிற தேவன் அப்பா, நீங்கள் பேசுங்க அப்பா. பிரதர் மூலியமா ஆண்டவரே உங்களுடைய வார்த்தைகளை உங்களுடைய சத்திய வேத வசனத்தை பேசும்படியாக ஜெபிக்கிறப்பா. இந்த ஆராதனையில் அப்பா உங்களுடைய வல்லமை இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தினால அப்பா. எல்லாத்தையும் உங்களுடைய கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். நம்ம ஆராதனை வேலைக்கு துவக்கமாக நம்ம நல்ல பழைய பாடலை பாடலாம். போற்றி துதிப்போம் என் தேவன் தேவனே அப்படின்ற பாடலை நம்ம பாடலாம். போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய கிருபையுடனே. போற்றி துதிப்போம் என் தேவ தேவனை புதிய கிருபையுடனே. நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். நேற்றும் இன்றும் என்றும் மாறா இயேசுவை நாம் என்றும் பாடி துதிப்போம். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், கோர பயங்கரமான புயலின் கொடிய அலையின் மத்தியில், காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். காக்கும் கரம் கொண்டு மார்பில் சேர்த்தனைத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொர்க்கமிழ்ந்து மாளாதே. யோர்தான் நதி போன்ற சோதனையிலும் சொர்க்கமிழ்ந்து மாளாதே. ஆர்ப்பின் ஜெய கோணியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். ஆர்ப்பின் ஜெய தோணியோடே பாதுகாத்த அன்பை என்றும் பாடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே. என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன்.
என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாய் தன் பாலகனையே மறப்பினும் நான் மறவேன் என்று சொன்னதால், தாழ்த்தி என்னை அவர் கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். தாழ்த்தி கையில் தந்து ஜீவபாதை என்றும் ஓடுவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், பூமி அகிலமும் சாட்சியாகவே பொங்கல் என்ற கட்டளையதால், ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் இன்று இது தொண்டு செய்குவேன். ஆவி ஆத்துமாவும் தேகம் யாவும் என்று இது தொண்டு செய்குவேன். இயேசு என்னும் நாமமே என் ஆத்துமாவின் கீதமே, என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். என் நேசரேசுவை நான் என்றும் ஏற்றி மகிழ்ந்திடுவேன். அல்லேலூயா. சோத்திரம் சோத்திரம் சோத்திரம். கர்த்தாவே சப்பா, நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, நன்றியோடு தீரும் கர்த்தாவே சப்பா, அந்த நல்ல வேலையிலும் தகப்பனே நாங்கள் உண்மை தேட சப்பா ஒன்று கூட எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி ராஜா. உங்கள் பெரிதான இறக்கத்திற்காக கிருபைகளுக்காக மகத்துவத்திற்காக நன்றி தகப்பனே சப்பா. இந்த பட்டணத்திலும் தகப்பனே சப்பா, நாங்கள் சிறு கூட்டமாக சப்பா உமக்காக எழுப்பி பிரகாசிக்க உமக்காக காத்து கொண்டிருக்க எங்களுக்கு சப்பா ஸ்லாக்கியத்தை ஏற்படுத்துவதற்காக நன்றி கர்த்தாவே. இதே போல் தகப்பனே சப்பா ஒவ்வொரு வாரமும் சப்பா நாங்கள் சப்பா உங்கள் வசனத்தை தியானிக்க உம்முடைய பந்தியை நினைவு கூற சப்பா நாங்கள் ஒன்றாக கூடி வர எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. அதற்கான நினைப்பூட்டுதல் எங்களுக்கு கொடுங்க தகப்பனே. அதற்காக எங்கள் ஆவிகளை எழுப்புங்க ராஜா ஏசப்பா. நாங்கள் ஏசப்பா ஒரு மனதாக சிந்தித்து ஏசப்பா ஒரே சபையாக ஏசப்பா உமது சபையாகிய சரீரமாக நாங்கள் ஒன்று சிந்தி செயல்பட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. எங்களை சிந்தனைகள் ஏசப்பா நீங்கள் ஏசப்பா நல்ல சிந்தனைகள் தந்து ஏசப்பா நாங்கள் ஒன்று கூட எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. ஒரு மனதில் கட்டளையிடுங்க தகப்பனே. நீர் ஏசப்பா எங்களை ஆளுகை செய்யுங்க ராஜா. நாங்கள் எல்லோரும் தகப்பனே ஏசப்பா உமது மந்தையின் மேய்ச்சலின் ஆடுகளாக இருக்கிறோம் கர்த்தாவே. நீரே தகப்பனே ஏசப்பா எங்கள் குடும்பத்திற்கு தாயும் தகப்பனும் போதுகரமாக இருந்து ஏசப்பா எங்களை மேய்த்து வழிநடத்துகிறீர் தகப்பனே. புல்லுள்ள இடங்களில் ஏசப்பா எங்களை மேய்த்து வழிநடத்துங்க ராஜா. நல்ல அருமையான ஆவிக்குரிய சத்தியங்களை ஏசப்பா நாங்கள் தியானிக்க எங்களுக்கு நல்ல ஞானத்தை தந்து வழிநடத்துங்க தகப்பனே. நாங்கள் எல்லோரும் தகப்பனே ஏசப்பா உமக்காக காத்து கொண்டிருக்கிற சபையாக ராஜா ஏசப்பா, மனவாட்டி சபையாக ஏசப்பா நாங்கள் உமக்காக காத்து கொண்டிருக்க கிருபை செய்யுங்க ராஜா. இன்னும் அநேக சீஷர்களை இந்த பட்டணத்தில் எழுப்ப எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நல்ல ஞானத்தை கொடுங்க ராஜா. நல்ல வேத வசனங்களை எங்கள் நாவில் கொடுங்க தகப்பனே ஏசப்பா. எங்கள் உள்ளத்தில் ஏசப்பா வேத வசனங்கள் விதைக்கப்பட்டு ஏசப்பா அது நல்ல நிலம் போல 30, 60, 100 பலன் தர ஏசப்பா நீங்கள் கிருபை செய்யுங்க ராஜா. நீங்கள் ஏசப்பா மகிமைப்படுவீராக தகப்பனே. ஏசப்பா உமக்காக நாங்கள் எழுப்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ராஜா ஏசப்பா. தொடர்ந்து வருகிற செய்தி வேலை உமது கருத்தில் ஒப்படைக்கிற கர்த்தாவே. உமது வார்த்தை ஏசப்பா அடியினுடைய நாவில் வைங்க ராஜா. நல்ல வசனங்களை தியானிக்க கிருபை செய்யுங்க ராஜா. உமக்கு சுத்தமானதை பேச கிருபை செய்யுங்க தகப்பனே. நல்லா கண்டித்து உணர்த்தி ஏசப்பா அருமையான ஆவிக்குரிய சத்தியங்களை பேச நீங்கள் கிருபை பாராட்டுங்க கர்த்தாவே ஏசப்பா. தொடர்ந்து வருகிற திருவிருந்து வேலை உமது கருத்தில் ஒப்படைக்கிற ராஜா. நீங்கள் மகிமைப்படுவீராக தகப்பனே ஏசப்பா. நீங்களே ஆளுகை செய்யுங்க கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்க அன்பின் தகப்பனே. சோத்ராம். ஆமேன். Praise the Lord, brothers and sisters. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவிக்கிறேன். நம்ம கடந்த சில நாட்களாக நம்ம அருமையான ஆவிக்குரிய சத்தியங்களை தியானிச்சுக்கிட்டு வரோம்.
தேவனுக்கும் நமக்கும் நடுவாக இருக்கும் உறவு முறை எப்படிப்பட்டதாக இருக்கிறது, எப்படியெல்லாம் தேவனோடு நாம் உறவு முறையில் இருக்கிறோம், தேவன் எப்படியெல்லாம் நமக்காக அவர் என்னென்ன வேலைகள்லாம் செய்கிறார், எப்படி நம்மோட உறவில் இருக்கிறார். நம்ம நிறைய விஷயங்கள் நம்ம பார்த்தோம். முதலாவதாக அவர் வந்து சிருஷ்டிகராக இருக்கிறார். சிருஷ்டிகர் என்ற செயல் என்ற நிலையில் அவர் நமக்கு வந்து எப்படி இருக்கிறார், ஒரு உயர்ந்த ஸ்தானத்தில் நமக்கு பிதாவாக இருக்கிறார். ஸோ பிதாவாக இருப்பவர் தான் நம்ம சிருஷ்டிகராக தொழுது கொள்கிறோம். ஸோ நம்ம எல்லாம் படைத்தவர் அவர் தான். நம்ம மட்டும் இல்லை, இந்த உலகத்தில் உள்ள காணக்கூடியவைகள் காணக்கூடாதவைகள் இப்படி பல விஷயங்களையும் அவர் தான் படைச்சிருக்கிறாரு. சரிங்களா? ஸோ அவர் சிருஷ்டிகராக இருக்கிறார், அதை நம்ம தியானித்தோம். அதே போல் அவர் வந்து நமக்கு வந்து தகப்பனாக இருக்கிறார். ஸோ நமக்கு எப்படி வந்து தாயும் தகப்பனும் நமக்கு வீட்டில் வந்து எப்படி நம்மளை வந்து சிச்சை செய்து நம்மளை வழிநடத்துகிறாங்களோ அதே போல் தகப்பனாக இருக்கிறார். இப்படி விஷயங்களை பார்த்தோம். தகப்பனை போல் அவர் தாயாகவும் இருக்கிறார். நமக்கு அவர் தாயாகவும் இருந்து, ஒரு தாய் தன் பிள்ளைகளை எப்படி வந்து மறக்காமல் பாதுகாப்பானோ அந்த மாதிரி நம்மளை வந்து பாதுகாக்கிறார், நம்மளை ஏந்துகிறார், தூக்கி சமைக்கிறார். இப்படி நம்ம நிறைய அதுக்கான வசனங்களை நம்ம வந்து தியானித்தோம். நிறைய வசனங்களை வாசித்து பார்த்தோம். அடுத்ததாக நமக்கு வந்து போதகராக இருக்கிறார். அவர் தான் வந்து நமக்கு வந்து நல்ல சிந்தனைகள் தந்து நம்மளை வந்து நல்லா போதித்து வழிநடத்துகிறார். பிரதான போதகர் அவர் தான் சபைக்கு பிரதான போதகராக இருக்கிறார், பிரதான மேய்ப்பராக இருக்கிறார். அவர் தான் எல்லாவற்றையும் செய்கிறார். அவர் தான் படைக்கிறார், அவர் தான் மனுஷனாக வந்து நமக்காக பலியாகிறார், அவர் தான் ஆளுகை செய்கிறார், அவர் தான் மத்தியஸ்தம் பண்ணுகிறார், அவர் தான் வந்து நமக்கு போதகராக இருக்கிறார், நமக்கு சிநேகிதராக இருக்கிறார். இப்படி பல விஷயங்கள் செய்கிறார். ஆனால் இவை எல்லாவற்றையும் அவர் ஒருவர் தான் செய்கிறார். ஏன்னா ஒரே தேவன் தான் இருக்கிறார். ஒரு தேவன் தான் வந்து இந்த உலகத்தில் இருக்க முடியும். அவர் ஒருவராக இருந்து சிருஷ்டிக்கிறார். நிறைய பேர் வந்து இந்த உலகத்தில் வந்து என்ன நினைக்கிறாங்க அப்படின்னா, எல்லா மதங்களும் நம்மளை வந்து தேவன்கிட்ட வந்து வழிநடத்துது அப்படின்ற மாதிரி ஒரு கோட்பாடு வந்து அவங்க வச்சிருக்கிறாங்க. அது ஏன்னா அறியாமையில் இருக்கிறாங்க. அறியாமையில் இருந்தால் மட்டும்தான் அப்படி யோசிக்க முடியும். யார் உண்மையான தேவன் என்று தெரியாத நிலையில தான் எல்லாமே தெய்வம், எல்லாமே வந்து நம்ம எல்லா மதமும் தெய்வத்துக்கிட்ட கொண்டு போகும் அப்படின்ற ஒரு நிலையை வந்து அவங்க எடுப்பாங்க. ஏன் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அறியாமை, எது வந்து சத்தியம் என்பது தெரியவில்லை. அப்போ ஒருத்தர் தான் தேவனா இருக்கிறார். அந்த ஒருத்தர் யார் அப்படின்றத நம்ம வந்து அறிஞ்சு வந்து நம்ம என்ன பண்றோம், தியானிக்கிறோம். ஸோ நம்ம வந்து 4 விஷயங்களை பார்த்தோம் கடந்த சில வாரங்களாக. அடுத்ததாக இன்று வந்து நம்ம வந்து 5வது விஷயம் பார்க்கலாம். எப்படி வந்து தேவன் நம்மோடு வந்து உறவில் இருக்கிறார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மெய்ப்பராக இருக்கிறார். ஸோ சிருஷ்டிகர், தகப்பன், தாய், போதகர் இப்படியெல்லாம் இருந்த தேவன் அதே தேவன் தான் மந்தையை மேய்க்கும் மெய்ப்பராக. நம்மெல்லாம் ஆடுகளாக இருக்கிறோம், நம்ம எல்லாம் அவருடைய மந்தையின் ஆடுகளாக இருக்கிறோம். அவர் சொன்னார்லே, இந்த தொழுவத்தில் மாத்திரம் இல்லை, இன்னும் அநேக தொழுவத்தில் எனக்கு ஆடுகள் இருக்கு, எல்லாவற்றையும் போய் சந்திக்கணும். அதுக்காக தான் அவர் கட்டளை கொடுத்தார். நீங்கள் பூலோகம் எங்கும் போய் சுவிசேஷம் அறிவிங்க. நீங்கள் வந்து அவங்களுக்கு மனம் திரும்புதலை வந்து அவங்களுக்கு போதித்து அவங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுங்க அப்படின்னு வந்து அவர் வந்து நம்மளுக்கு வந்து கடைசி கட்டளையாக கொடுத்துருக்கிறாரு. லூக்கால சொல்லப்பட்டது போல மனம் திரும்புதலும் பாவம் மன்னிப்பும் உலகம் எங்கும் வந்து அவருடைய நாமத்தினால பிரசங்கிக்கப்பட வேண்டியது அப்படின்னு லூக்கால சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இப்போ அதே தேவன் தான் இப்போ எப்படி இருக்கிறாரு, மெய்ப்பராக இருக்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க. சங்கீதம் 23:1. சங்கீதம் 23:1. கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாட்சி அடையேன். அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் என்னை கொண்டு போய் விடுகிறார். அவர் என் ஆத்துமாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதையில் நடத்துகிறார். நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். ஆமேன். ஸோ இதில் பாருங்க, கர்த்தரின் மெய்ப்பராக இருக்கிறாரு. அவர் எப்படியெல்லாம் வழிநடத்துகிறார், அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்த தண்ணீர்கள் அண்டையில் கொண்டு போய் விடுகிறார். ஏன் வந்து மனுஷங்களை வந்து அவர் புல்லுள்ள இடங்களில் எப்படி மேய்க்க முடியும்? அப்போ அங்கே என்ன சத்தியம் சொல்லப்பட்டிருக்கு? புல்லுள்ள இடங்களில் மேய்த்து மனுஷங்களை வந்து புல்லுள்ள இடங்களில் மேய்க்க முடியுமா? வேத வசனம் அந்த அர்த்தத்தில் எழுதப்பட்டிருக்கா? அப்போ நம்ம சற்று ஆராய வேண்டும், அந்த வசனம் என்ன சொல்லுது. அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அப்படின்னு ஒரு மனுஷன் சொல்ல முடியுமா? நம்ம எல்லாரும் வந்து புல்களை திங்கிறோமா? கிடையாது. ஸோ வேத வசனங்கள் எல்லாமே வந்து
ஒரு உள்ளார்ந்த அர்த்தம் கொண்டதாக எழுதப்பட்டிருக்கு. புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து பேசிய அர்த்தன வசனங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து ஓமைகளை தான் பேசியிருக்கிறார். ஸோ எல்லாமே ஓமைகளால் தான் என் வாயை திறப்பேன் என்று சொல்லியிருக்கிறார். ஏன்? சில விஷயங்கள் மறைத்து எழுதப்படுகிறது, சில விஷயங்கள் வெளிப்படையாக எழுதப்படுகிறது. அப்போ சில பேர் வந்து தங்களோட மன மேட்டிமையால் தேவனை தேடாமல் இருக்கிறாங்க. அவங்க அப்படியே இருக்க வேண்டும், அவங்க வந்து தேவனை தேட வேண்டும் என்ற எண்ணம் இல்லாதனால் அவங்க வந்து தேடாமலே இருக்கிறாங்க. அதனால தான் இப்படிப்பட்ட விஷயங்கள் மறைத்து எழுதப்படுகிறது. ஸோ அவருடைய ஆடுகளாக இருக்கிற நாம் இந்த வசனங்களை வந்து நம்ம ஆராயிரும். இந்த வசனம் என்ன அர்த்தத்தை கொண்டு இருக்கிறது, ஏன் வந்து புல்லன் வந்து புல்லுள்ள இடங்களையும் மேய்க்கிறார் அப்படின்னு வந்து சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம வந்து ஆராயிரும். அப்போ என்ன வசனம் இதில் போடுது? கர்த்தரின் மேய்ப்பராக இருக்கிறார். மேய்ப்பர்னா ஷெப்பர்டு வந்து என்ன பண்ணுவாங்க? ஆடுகளை மேய்ப்பாங்க, ஆடுகளை பாதுகாப்பாங்க, ஆடுகளை வந்து நல்ல புல்லுள்ள இடங்கள், நல்ல தீவனம் இருக்கிற இடங்களாக கொண்டு போய் மேய்த்துட்டு தண்ணி காட்டுவாங்க. ஆடுகளுக்கு வந்து தண்ணி குடிக்கிறது தண்ணி காட்டுவாங்க. அப்புறம் மேய்ப்பர்கள் என்ன பண்ணுவாங்க? ஆடுகளை நல்லா மேய்த்து தண்ணியெல்லாம் காட்டி வழி எடுத்துகிட்டு வந்துட்டு தூங்குற நேரத்தில் வந்து அதோட ஒரு கூட்டில் போயிட்டு கொட்டாய் போட்டு வச்சுருக்காங்க, கொட்டாயில் போய் தூங்க வைப்பாங்க. இப்படி வந்து மேய்ப்பர்கள் வந்து பண்ணுறாங்க. ஸோ அதே போல் தான் தேவன் அவருடைய ஆடுகளாக இருக்கும் நம்மை போன்ற ஆத்துமாக்களை, சீஷர்களை அவர் என்ன பண்ணுறாரு? அவர் நல்ல புல் ஆகாரம், நல்ல ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம், உலகத்தோட மாயையில் போய் சிக்கிக்கொள்ளாமல், உலகத்தோட அசுத்தில் போய் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க நம்மளை வந்து பாதுகாத்து நல்ல புல் ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் உள்ள இடங்களை கொண்டு போய் நம்மளை வந்து மேய்க்கிறார். நல்ல வசனங்களை நம்ம படிக்கக்கூடிய கிருபையை செய்கிறார். அந்த வசனங்களை நம்மளுக்கு வந்து புரியும் வகையில் அதை வியாக்கியானப்படுத்துகிறார். எப்படி படுத்துகிறார்? நம்மளுக்கு சரியான ஒரு சிந்தனையை கொடுத்து ஆவியானவராக இருந்து நமக்குள்ளாக இருந்து இடைப்பட்டு நம்மளுக்கு விளக்கப்படுத்தி காண்பிக்கிறார். ஸோ தேவன் தான் இது எல்லாத்தையும் செய்கிறார். ஒரே தேவன் தான். அவர் பரலோகத்தில் இருந்து கொண்டே அவர் பூமியில் வந்து இந்த காரியத்தை செய்கிறார். எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா 57:15 வாசிங்க. அந்த வசனம் தெளிவுபடுத்தும், நம்மளுக்கு நல்லா தெளிவுபடுத்தும். ஏசாயா 57:15. நித்தியவாசியும் பரிசுத்தர் என்கிற நாமம் உள்ளவராகிய மகத்துவமும் உன்னதமுமானவர் சொல்லுகிறார், உன்னதத்திலும் பரிசுத்த தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் பணிந்தவர்களின் ஆவியை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்கினவர்களின் இருதயத்தை உயிர்ப்பிக்கிறதற்கும் நொறுங்குண்டு பணிந்த ஆவியுள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். ஆமீன், ஆமீன். ஸோ உன்னதத்திலும் பரிசுத்த ஸ்தலத்திலும் வாசம் பண்ணுகிற நான் நம்முடைய ஆவியை உயிர்ப்பிக்கிறதுக்காக நொறுங்குண்டு பணிந்த ஆவியுடைய உள்ளவர்களிடத்திலும் வாசம் பண்ணுகிறேன். அப்போ ஒரே தேவன் தான், ஒரே நபர் தான். அவர் பரலோகத்திலும் இருந்து கொண்டு நமக்குள்ளேயே வாசம் செய்கிறார், பரிசுத்த ஆவியாக நமக்குள்ளே இருக்கிறார். அதனால தான் நம்மளை வந்து என்ன பண்ண முடியுது? அவரால் நல்ல புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்த முடிகிறது. ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து நல்ல செழிப்பான ஆகாரம் இருக்குது, நம்ம ஆத்துமாவுக்கு தேவையான ஆகாரம் இருக்குது, நம்மளுக்கு பரிசுத்தத்தை கொடுக்கக்கூடிய ஆகாரம் எங்கே இருக்குது? ஏன்னா வந்து கலப்புள்ள நிறைய வசனங்கள் வந்து வேத தியானங்கள் வந்து நம்மளுக்கு நிறைய சோஷியல் மீடியாவில், ஆன்லைனில் நிறைய சபைகளில் வந்து கொடுக்குறாங்க. என்ன பண்ணுவாங்க? இயேசுதான் தேவன், இயேசுதான் கர்த்தர் அப்படின்னு சொல்லிக்கிட்டு, இயேசு நல்லவர்னு சொல்லிக்கிட்டு, கூடவே கலப்புள்ள போதகமாக என்ன பண்ணுவாங்க? ஞாயிற்றுக்கிழமை 8 மணிக்கு நீங்கள் வந்து கட்டிட சபைக்கு வந்துடணும், 8 மணிக்கு தேவன் அங்கே வந்துடுவார், 8 மணிக்கு முன்னாடி நீங்கள் அங்கே நிற்கணும் அப்படின்னு சொல்லி அந்த தேவன் அந்த கட்டிடத்தில் வாசம் செய்வதாக அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க? பிரசங்கம் பண்ணுறாங்க. ஆனால் புதிய உடன்படிக்கை நமக்கு என்ன சொல்லுது? தேவனை, பிதாவாக இருக்கும் அதே தேவனை, ஆவியாக இருப்பவரை நம்ம எங்கும் தொழுது கொள்ளைகளை காலம் வருகிறது. அப்படிதான் வந்து யோவான் 4ஆம் அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரு. எடுத்தவங்க வாசிங்க, யோவான் 4:24-25 வாசிங்க. 4:24-25. தேவன் ஆவியாய் இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். அந்த ஸ்திரீ அவரை நோக்கி, கிறிஸ்து எனப்படுகிற மேசியா வருகிறார் என்று அறிவேன். அவர் வரும்பொழுது எல்லாவற்றையும் நமக்கு அறிவிப்பார் என்றார். ஆமேன். ஆமேன். 4:23 சேர்த்து வாசிச்சிருங்க. உண்மையாய் தொழுது கொள்ளுகிறவர்கள் பிதாவை ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ளும் காலம் வரும். அது இப்பொழுதே வந்திருக்கிறது. நம்மை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாய் இருக்கும்படி
பிதாவானவர் விரும்புகிறார். ஆமேன். ஆமென். ஸோ பிதாவானவர் ஆவியா இருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவராக இருக்க வேண்டும் வந்து அவர் விரும்புகிறார். அப்போ ஆவியா இருக்கிற தேவனை நீங்க எங்கும் இருந்து தொழுது கொள்ள முடியும். அவர் நித்திய ஆவியாக இருக்கிறார். அப்போ 8 மணிக்கு வந்து ஒரு கட்டிடத்துக்குள்ள அவர் வந்துருவாரு, அந்த 8 மணிக்கு முன்னாடி நீங்க வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய கலப்புள்ள கதைகளை வந்து அளந்து விட்டு எடுத்து விட்டு மக்களுக்கு போதித்து அந்த சபைக்கு சீக்கிரமா மக்கள் வரணும், அங்க வந்துட்டு அந்த பாஸ்டர்கள் செய்கிற ஆராதனை என்ற விஷயத்த 1 மணி நேரம் பாட்டு பாடுறது இப்படிப்பட்ட விஷயங்களை அங்கே கேட்குறதுக்கு ஒரு ஆடியன்ஸாக உட்கார வைக்கணுன்றதுக்காக இப்படி செய்கிறாங்க. கூடவே என்ன சொல்லுவாங்க, எவ்வளோ நம்ம ஜாஸ்தியாக கொடுக்குறோமோ அவ்வளோதான் கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். 10 மடங்கு 10 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் ஆசீர்வதிப்பார், 100 ரூபா கொடுத்தா அதுக்கேற்ற மாதிரி தான் ஆசீர்வதிப்பார். இப்படி தசம பாகத்தை குறித்து வந்து அங்கே வந்து ஒரு போதனையும் செய்வாங்க, காணிக்கைகளை சொல்லுவாங்க, எப்போ பார்த்தாலும் தா 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 என்று பிடுங்குவாங்க. இப்படிப்பட்ட காரியங்கள் கலப்புள்ள விஷயங்கள் நம்மளுக்கு வந்து நிறைய விஷயங்கள் வெளியே வந்து நிறைய சபைகள்லையும் ஆன்லைன்லையும் சொல்லப்படுது. அப்போ நம்மளை என்ன பண்ணணும், தேவன் புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்த வேண்டும். இப்படி கலப்புள்ள விஷயங்கள், காஞ்சி போன புல்லு, முள்செடி, இப்படிப்பட்ட விஷயங்களான போதனைகளை நம்மளுக்கு வந்து கேட்க விடாம நல்ல நேர்த்தியான ஒரு போதனையும் நல்ல பரிசுத்தத்தை ஊக்குவிக்கும் வசனங்களையும் நிறைய நம்மளுக்கு அறிவை உணர்த்துகிற தீர்க்க தரிசனங்களை உணர்த்தி போதிக்கிற வசனங்களை நம்மளுக்கு வந்து போதிக்கிற மாதிரி ஆண்டவர் வந்து போதிக்கிறார். இப்படி அவர் நமக்கு மேய்ப்பராக இருக்கிறார். ஸோ முன்னாடி போதகராக இருந்தவர் இப்போ நம்மளை மேய்த்து வழிநடத்துகிறார். ஈச் அண்ட் எவ்ரி ஸ்டெப்பில் நம்மளை வந்து கைட் பண்ணுறாரு ஆண்டவர். ஸோ இதுக்கு தான் நம்ம வந்து இந்த வசனங்களை வந்து தியானிச்சுட்டு வரோம். அப்போ பாருங்க, ஆண்டவர் வந்து நம்மளுக்கு மேய்ப்பராக இருக்கிறார். அடுத்தது இன்னொரு வசனத்தை நம்ம வாசிப்போம். சங்கீதம் 80வது அதிகாரம் 1ஆம் வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே, செவிகொடும், கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவரே, பிரகாசியும். 2வது வசனம் படிக்கிறேன். எப்ராயிம், என்யமீன், மானசே என்பவர்களுக்கு முன்பாக நீர் உமது வல்லமையை எழுப்பி எங்களை ரட்சிக்க வந்தருளும். தேவனே, எங்களை திரும்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எதுவரைக்கும் கோபம் கொள்வீர்? கண்ணீராகிய அப்பத்தை அவர்களுக்கு போஜனமாகவும் மிகுதியான கண்ணீரையே அவர்களுக்கு பானமாகவும் கொடுத்தீர். எங்கள் அயலாருக்கு எங்களை வழக்காக வைக்கிறீர், எங்கள் சத்துருக்களுக்கு எங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள். சேனைகளின் தேவனே, என்னை திரும்பி கொண்டு வாரும், எங்களை திரும்பி கொண்டு வாரும், உமது முகத்தை பிரகாசிக்க பண்ணும், அப்பொழுது ரட்சிக்கப்படுவோம். ஆமென். ஸோ பாருங்க, இதில் தாவீது வந்து நிறைய விஷயங்களை சொல்றாரு. அப்போ முதலாவது வசனம் தெளிவாக சொல்லுது, அவர் வந்து கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். ஒருவர் தான் அங்கே சொல்றார் தாவீது ராஜா. அங்கே 3 பேரை அவர் சொல்லலை, அவர் ஒருவராக கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணியிருக்கிறார். அவர் வாசம் பண்ணிக்கிறவர்களே அப்படின்னு பல பேரை சொல்றாரா? கிடையாது. இப்போ ஒரு நூதன உபதேசம் சபைகளில் பரவுது. இவர் வேற, இயேசு வேற, பிதா வேற, அப்புறம் ஆவியானவர் வேற, 3 பேரும் ஒன்னா இருக்கிறாங்க, ஒரே குடும்பம் போல இருக்கிறாங்க, இவர் வேற அவர் வேற அப்படின்ற மாதிரி வந்து ஒரு நூதன உபதேசம் பரவுது. அந்நிய அக்கினி உள்ள வந்திருக்கு, சபைக்குள்ளாக அந்நிய அக்கினி வந்திருக்கு. நாம தான் விழித்து வந்து பார்க்க வேண்டும். பழைய ஏற்பாடுல எங்கேயாவது கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்களே, கர்த்தர்களே, தேவன்களே, இப்படி ஏதாவது வசனம் இருக்கா? 4500 வருஷமா யூதர்கள் வந்து 3 பேரை வழிபட்டாங்களா? கிடையவே கிடையாது. அப்போ எல்லாமே வந்து வேதத்தில் உள்ள பரிசுத்தவான்கள் ஒருவர் தான் தேவன், அவர் தான் கர்த்தர், அவர் தான் வந்து சேனைகளின் தேவனாகிய கர்த்தர், அவர் தான் வந்து நமக்கு போதகர், மேய்ப்பர். இங்க பாருங்க, அந்த கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர்னா அவர் எங்க இருக்காரு? பரலோகத்துல இருக்கிறார். கேருபீன்கள் பரலோகத்துல இருக்குது. அவர் என்ன சொல்றாரு? இஸ்ரவேலின் மேய்ப்பரே. கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் தான் தாவீது ராஜா என்னன்னு சொல்றாரு? இஸ்ரவேலின் மேய்ப்பரே, யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறவரே. ஸோ யோசேப்பு தான் அங்கே ஆடா வர்ணனை செய்யப்படுகிறது. அப்போ யோசேப்பு அப்படின்னா அங்கே பழைய ஏற்பாட்டில் வந்து யாக்கோபோட மகன் யோசேப்பு கிடையாது. யோசேப்பு என்றது ஆவிக்குரிய அர்த்தத்தில் வந்து சொல்லப்படுது, அவருடைய பிள்ளைகள் யோசேப்பு. அப்போ அந்த யோசேப்பை ஆட்டு மந்தையை போல நடத்துகிறார். இப்போ யோசேப்பு அப்படின்னா ஒரு ஜன கூட்டம்,
அந்த கூட்டத்தில் உள்ள மக்களை ஆட்டு மந்தையை போல் நடத்துகிறார். இவர் மேய்ப்பராக இருக்கிறார். இவர் யாரு? சேனைகளின் கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிற அதே சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். 4வது வசனம் என்ன சொல்லுது? அவரை தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உமது ஜனத்தின் விண்ணப்பத்துக்கு விரோதமாய் நீர் எது வரைக்கும் கோபம் கொள்வீர்? ராஜா சொல்றாரு. அப்போ நம்ம தெளிவா பார்க்க வேண்டும். அந்த பரலோகத்துல கேருபீன்கள் மத்தியில் இருக்கிற அந்த ஒருவர் தான் மேய்ப்பர். அவர் தான் யோசேப்பை ஆட்டு மந்தையை போல் வழிநடத்துகிறார். அவர் தான் சேனைகளின் தேவனாகிய கர்த்தர். ஒரு 4 வசனத்துல இவ்வளவு விஷயங்களை அடங்கி இருக்கு. இதை இன்றைய காலத்துல சபைகள் ஒரு நூதன உபதேசத்தை சொல்றாங்க. சேனைகளின் தேவனாகிய கர்த்தர் வேற, கேருபீன்கள் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர் வேற, இயேசு கிறிஸ்து வேற, இவர் வேற நபர், அவர் வேற நபர். எங்க இருந்து இந்த டாக்டரின் வருது சபைக்குள்ளாக? எங்க இருந்து இந்த நூதன உபதேசம் வருது? நம்ம தான் விழித்து கொண்டு இப்படிப்பட்ட உபதேசங்களுக்கு விலகி ஓட வேண்டும். இதெல்லாம் கலப்புள்ள உபதேசம். அப்போ புல்லுள்ள இடங்களில், இது புல்லு உள்ள இடம் கிடையாது, அங்க விஷ செடிகள்லாம் நிறைந்திருக்கு. அது நம்மளை தீட்டுப்படுத்தும். அடுத்ததாக எடுத்தவங்க இன்னொரு வசனத்தை வாசிங்க. மார்க் 14வது அதிகாரம் 27வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரடைவீர்கள். ஆகிலும் நான் உயிர்த்தெழுந்த பின்பு உங்களுக்கு முன்னே கலிலேயோவுக்கு போவேன் என்றார். அதற்கு பேதுரு, உமது நிமித்தம் எல்லோரும் இடரல் அடைந்தாலும் நான் இடரல் அடையேன் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு இந்த ராத்திரியிலே சேவல் 2 தரம் கூவுகிறதற்கு முன்னே நீ 3 தரம் என்னை மறுதலிப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார். ஆமென். ஆமென். சோ பாருங்க, மார்க்கு 14:27 அதுல பாருங்க, மேய்ப்பனை வெட்டுவேன். இயேசு அவர்களை நோக்கி, அங்க சொல்றது யாரு? இயேசு கிறிஸ்து. மேய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறடிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என்னித்தம் இடரடைவீர்கள் அப்படின்னு சொல்லி இவர் சொல்றாரு. எழுதி இருக்கிறபடி அப்படின்னு சொல்றாரு. எழுதி இருக்குன்னா எங்க எழுதி இருக்கு? மேய்ப்பனை வெட்டுவேன் என்று எங்க எழுதி இருக்கு? அப்ப நம்ம பழைய ஏற்பாட்டுல போய் பார்க்கணும். அப்ப எங்க இந்த வசனங்கள் வருது? ஏன்னா இயேசு கிறிஸ்து நிறைய தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிச்சு. இந்த தீர்க்க தரிசனம் இந்த நாளில் நிறைவடைகிறது, எழுதியிருக்கிறபடி உரைக்கப்பட்டபடி, இப்படி நிறைய விஷயங்களை மேற்கோள் காட்டுறாரு. இது எல்லாமே பழைய ஏற்பாட்டுல இருக்கு. அப்போ நம்ம தேட வேண்டும். அப்போ தேடி படிக்கும் போது தான், வேத வசனங்களை ஆராயும் போது தான் நம்மளுக்கு என்ன ஆகும்? நித்திய ஜீவன் வரும். வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும். வேத வசனங்களை ஆராய்ந்து படிக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு. எங்க சொல்றாரு? யோவான் 5வது அதிகாரத்துல 37வது வசனம் வாசிங்க, எடுத்துவாங்க. என்னை அனுப்பின பிதா தாமே என்னை குறித்து சாட்சி கொடுத்திருக்கிறார். நீங்கள் ஒரு காலம் அவர் சத்தத்தை கேட்டதும் இல்லை, அவர் ரூபத்தை கண்டதும் இல்லை. அதுக்கப்புறம் இன்னும் 2 வசனத்தையும் சேர்த்து வாசி. அவர் அனுப்பினவரை நீங்கள் விசுவாசியாதபடியால் அவருடைய வசனம் உங்களில் தரித்திருக்கிறதும் இல்லை. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகளால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டென்று எண்ணுகிறீர்களே. என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவர்களும் அவைகளே. ஆமென். இப்போ வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள். இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நம்மள ஆராய்ந்து பாருங்கள். சும்மா 8 மணிக்கு சபைனா 10 நிமிஷத்துக்கு முன்னாடி போன ஆசீர்வாதம் கிடையாது. வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்தால் மட்டும்தான் நித்திய ஜீவன். நம்மளுக்கு கிடைக்க வேண்டிய உன்னதமான ஆசீர்வாதமே நித்திய ஜீவன் தான். அந்த நித்திய ஜீவன் எப்படி வருது? வேத வாக்கியங்களை ஆராய்கிறது மூலம் தான் வருது. இவங்க போதிக்கிற மாதிரி கலப்புள்ள உபதேசம் என்ன சொல்றாங்க? 8 மணிக்கு ஆராதனைனா அதுக்கு முன்னாடி 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து நிற்கணும். அதுக்கு சாட்சியாக ஒரு கதை, பொய்யான கதையை ஜோடித்து வர சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ஒரு ஃபேமிலி, அவங்க மகன் இருந்தா கூட 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே சபையில காத்து கடந்ததா ஒரு பிரசங்கியார் பிரசங்கம் பண்றாரு. அது யூடியூப்ல சோஷியல் மீடியால ஷேர் பண்றாங்க. இப்படி ஆண்டவர் இருக்க சொல்லி எங்கேயுமே சொல்லல. அவ என்ன சொல்ல வராங்க? இன்டைரக்டா, அந்த ஞாயிற்றுக்கிழமை காலையில 8 மணிக்கு ஆண்டவர் உங்களுக்காக காத்து கொண்டு இருக்கிறார். அந்த பில்டிங்ல தான் காத்து கொண்டு இருக்கிறார்.
இந்த விஷயம் தான் அந்த சமாரிய ஸ்திரீக்கு ஏற்பட்டது. யூதர்கள் வந்து எருசலேமில் உள்ள தேவாலயத்தில் மட்டும்தான் ஆண்டவர் இறங்குவார், மிச்சம் எங்கேயுமே ஆண்டவர் கிடையாதுன்ற மாதிரி அன்னைக்கு ஒரு கலப்புள்ள உபதேசத்தை சொல்லும் போது அந்த ஸ்திரீ, சமாரிய ஸ்திரீ, யோவான் 4வது அதிகாரத்தில் இயேசு கிறிஸ்து கேட்கும்போது அவர் வெளிப்பாடாக சொல்றாரு, பிதாவை எங்கும் தொழுது கொள்கிற காலம் வருகிறது, பிதாவை தொழுது கொள்கிறவன் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அப்போ நம்ம அப்படி இருக்கிறோமா? நம்முடைய சரீரத்தை தேவனுக்கு பலியாக ஒப்பு கொடுக்கறது தான் உண்மையான ஆராதனை. அதுதான் புத்தி உள்ள ஆராதனைன்னு நம்மளுக்கு வந்து ரோமர் புஸ்தகத்தில் போட்டிருக்கு. அப்போ எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? தேவன் நம்முடைய சரீரத்தின் மூலமா இயங்குறது. இது வந்து நம்ம பைபிள் வசனத்தை படிக்க 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 தேவன் எப்படி செயல்படுவாரோ அதே போல் நம்மளும் செயல்படுவோம். இப்படி நம்ம சரீரங்களை தேவனுக்கு ஒப்புவிக்கிறது தான் புத்தி உள்ள ஆராதனை. சரிங்களா? அப்போ இங்கே என்ன போட்டிருக்கு அப்படின்னா, மார்க் 14:27 மேய்ப்பனே வெட்டுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் என்ன சொல்றாரு? எழுதியிருக்கிறபடி. அது எங்க எழுதியிருக்கு? சகரியா 13:7 வாசிங்க. சகரியா 13:7. பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எழும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். தேசமெங்கும் சம்பவிக்கும் காரியம் என்னவென்றால், அதில் இருக்கிற 2 பங்கு மனுஷர் சங்கரிக்கப்பட்டு மாண்டு போவார்கள், 3ஆம் பங்கோ அதில் மீதியாயிருக்கும். அந்த 3ஆம் பங்கை நான் அக்னிக்குட்பட பண்ணி வெள்ளியை உருகுகிறது போல அவர்களை உருக்கி பொன்னை புடமிடுகிறது போல அவர்களை புடமிடுவேன். அவர்கள் என் நாமத்தை தொழுது கொள்வார்கள். நான் அவர்கள் விண்ணப்பத்தை கேட்பேன். இது என் ஜனம் என்று நான் சொல்லுவேன். கர்த்தர் என் தேவன் என்று அவர்கள் சொல்லுவார்கள். ஆமீன். அப்ப இங்க என்ன போட்டிருக்கு? பட்டயமே என் மேய்ப்பன் மேலும் என் தோழனாகிய புருஷன் மேலும் எலும்பு என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். மேய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும். இந்த வசனத்தை தான் இயேசு கிறிஸ்து மார்க் 14:27 மேற்கோள் காட்டுறாரு. என்ன சொல்றாரு? மீண்டுமாக அதை நான் படிக்கிறேன் பாருங்க. அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, மெய்ப்பனை வெட்டுவேன், ஆடுகள் சிதறிக்கப்படும் என்று எழுதியிருக்கிறபடி இந்த ராத்திரியிலே நீங்கள் எல்லோரும் என் நிமித்தம் இடரல் அழுவீர்கள். அப்போ இதுதான் இங்க எழுதியிருக்கு. சகரியா 13:7 அந்த சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை தான் இயேசு கிறிஸ்து மேற்கோள் காட்டுகிறார். என்ன சொல்றாரு? மெய்ப்பனை வெட்டு, அப்பொழுது ஆடுகள் சிதறி போகும், ஆனாலும் என் கரத்தை சிறுவர் மேல் திரும்ப வைப்பேன். சரிங்களா? ஸோ இப்படியாக தான் வேத வாக்கியங்களை நம்ம வந்து ஒத்து பார்த்து படிக்க வேண்டும். பழைய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு தீர்க்க தரிசனமா, புதிய ஏற்பாட்டில் எது நிறைவேறிருக்கு, எது வந்து நிறைவேறிச்சுன்னு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, எது நிறைவேறி விட்டதுன்னு பவுல் சொல்றாரு, பேதுருவும் சொல்லியிருக்கிறாரு, பவுலும் சொல்லியிருக்கிறாரு. இந்த வேத வாக்கியங்களின்படி நம்ம சகரியால இருக்கிற மாதிரியே தான் இப்போ புதிய ஏற்பாட்டில் அப்போஸ்தலர் காலத்தில் ஆவியை ஊற்றுவேன், இந்த ஜனத்தின் மேலே நான் ஆவியை ஊற்றுவேன், அவன் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் அப்படின்னு சொல்லப்பட்ட விஷயம் அப்போஸ்தலர் நிறைவேறுது. இப்படி பல விஷயங்கள், ஏற்கனவே சொல்லப்பட்ட விஷயங்கள் அங்கங்க பைபிளில் நிறைவேறிட்டதாக மேற்கோள் காட்டப்பட்டிருக்கு. இன்னும் நிறைவேறாத விஷயங்களும் இருக்கு. இதை நம்ம எப்படி படிக்க முடியும்? யோவான் 5:39 சொல்வது போல வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பாருங்கள், அவைகள் அதில் படிக்கும் போது நித்திய ஜீவன் உண்டு என்று எண்ணுகிறீர்களே, என்னை குறித்து சாட்சி கொடுக்கிறவைகளும் அவைகளே அப்படின்னு இயேசு சொல்றாரு. ஏன்னா இது எல்லாமே இயேசு கிறிஸ்துவுக்கு சாட்சியாக இருக்கு. இங்க சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனத்தை அங்க இயேசு கிறிஸ்து 1000 வருஷம் கழிச்சோ 600 வருஷம் கழிச்சோ அவர் பல வருஷங்கள் கழிச்சு நிறைவேற்றுகிறார். இப்படிதான் வந்து இயேசு கிறிஸ்துவ குறித்து இந்த வேத வாக்கியங்கள் சாட்சி கொடுக்குது. அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க, ஏசாயா 40வது அதிகாரம் 9 முதல் 11 வரைக்கும் வாசிங்க. சியோன் என்னும் சுவிசேஷியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. பயப்படாமல் சத்தமிட்டு யூதா பட்டணங்களை நோக்கி, இதோ உங்கள் தேவன் என்று கூறு. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது.
அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்லுகிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாக நடத்துவார். தண்ணீர்களை தமது கைப்பிடியால் அளந்து வானங்களை ஜானலனவாய் பிரமாணித்து பூமியின் மண்ணை மரக்காலில் அடக்கி பர்வதங்களை துலாக்கோளாலும் மலைகளை தராசாலும் நிறுத்துபவர் யார்? ஆமேன். ஆமேன். போதும். இப்போ பாருங்க, இதில் என்ன போட்டிருக்கு அப்படின்னா, நம்ம வந்து மெய்ப்பரை பற்றி படிச்சுட்டு வரோம். எப்படி மெய்ப்பராக இருக்கிறார் தெளிவாகவே இந்த வசனம் எவ்வளோ தெளிவாக சொல்லுது பாருங்க. 10வது வசனம், இதோ கர்த்தராகி ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். கர்த்தராகி ஆண்டவர் யாரு? பழைய ஏற்பாட்டில் இவங்க சொல்றாங்களா பிதான்னு, அவர் தான் வருவாருன்னு இங்கே போடப்பட்டிருக்கு. அவர் தமது புயத்தினால் அரசாளுவார். புயம் என்றால் வலது கரம், இல்லை ஆர்ம், இல்லை அவருடைய புயம் என்றால் மாம்சம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். புயத்தினால் அரசாளுவார். இதோ அவர் அளிக்கும் பலன் அவரோட கூட வருகிறது. அவர் கொடுக்கும் பிரதிபலன் அவருடைய முகத்துக்கு முன்பாக செல்கிறது. மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார். மந்தையை மேய்ப்பார்னா அவர் என்ன, ஆடு மேய்க்கிறவரா? அவருடைய சபை, சரீரமாகிய சபையை அவர் மேய்த்து வழிநடத்துகிறார். இந்த விஷயத்தை தான் ஒரு மேய்ப்பரை போல வழிநடத்துகிறார். ஒரு மேய்ப்பர் ஆட்டு மந்தைக்கு என்னென்ன காரியமெல்லாம் செய்வானோ அதே போல கர்த்தராகிய ஆண்டவர், நம்முடைய பிதாவாகிய தேவன், அவர் நமக்காக செய்கிறார். அப்போ நம்ம முன்னாடி பார்த்தோம், அவர் வந்து எப்படி போதகராக இருக்கிறார், எப்படி பிதாவாக இருக்கிறார், சிருஷ்டிகராக இருக்கிறார், தகப்பனாக, தாயாக இருக்கிறார். ஸோ அவர் தான் நம்மளுக்காக மாம்சத்தில் வெளிப்பட்டு நமக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். நாம் வணங்கும் அதே ஒரே தேவன், பிதாவாகிய தேவன், அவர் தான் நமக்காக சிலுவையில் தன்னுடைய ரத்தம் முழுக்க சிந்தி நம்மளை மீட்டெடுத்தார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து தமது மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அப்போ நம்ம வந்து ஆண்டவர் எப்படிப்பட்ட கிரியைகளை நம்மளுக்கு செய்கிறார் அப்படின்றத நம்ம தெளிவாகவே இந்த 2 வசனங்களை படிக்க முடியும். அப்போ அந்த வசனம் என்ன சொல்லுது? சீயோன் என்னும் சுவிசேஷகியே, நீ உயர்ந்த பர்வதத்தில் ஏறு. எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, நீ உரத்த சத்தமிட்டு கூப்பிடு. யாரை சொல்றாரு? சீயோன் என்னும் சுவிசேஷகியே, எருசலேம் என்னும் சுவிசேஷகியே, என்ன சொல்றாரு அவரு? சியோன் அப்படின்னா அவருடைய சபை. எருசலேம் என்ன, அவர் பழைய ஏற்பாட்டில் அவர் வழிநடத்தின அதே சபை. பழைய ஏற்பாட்டில் யூதர்களை அவர் வந்து வனாந்திரத்தில் வழி நடத்திட்டு வரும்போது சபை என்றுதான் அந்த யூதர்களை அழைக்கிறார். அவர் எருசலேம் அப்படின்னு சொன்னால் அந்த எருசலேமை தலைமை இடமாக கொண்டு இங்கே கூடிய இஸ்ரவேல் தேசத்தில் உள்ள அவருடைய உண்மையான பிள்ளைகள், அவங்கள தான் அவர் அழைக்கிறார். அப்போது உண்மையான யூதர்கள் வந்து இயேசு கிறிஸ்துவ கர்த்தர், அவர் தான் நம்முடைய தேவன் அப்படின்னு ஏற்றுக்கிட்டவங்க நிறைய இருக்கிறாங்க, வெளியே தெரியாமல் இருக்கிறாங்க. இவங்கள தான் வந்து நீங்கள் இப்போ கூகுளில் நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா தெரியும், மேசியானிக் ஜூஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தெரியும் எந்தெந்த யூதர்கள்லாம் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கிட்டு அவர் தான் நம்முடைய பிதான் நம்பி அவர் பின்னாடி வராங்களோ அவங்கள தான் இந்த எருசலேம் அப்படின்ற வார்த்தை வந்து குறிக்கப்படுது. சியோன் அப்படின்னா புதிய ஏற்பாட்டில் உள்ள சபை, இந்த ஆவிக்குரிய சபை, இதுதான் சியோன். ஆவிக்குரிய சபை வந்து அது வந்து எங்கும் சிதறிக்கப்பட்டு ஸ்கேட்டர் ஆகி உலகம் முழுக்க இருக்குது. எப்படி இருக்குது? அங்கங்க ஒவ்வொரு பட்டணத்தில் 2 பேர் 3 பேர் அங்கங்கே கூடி வீடுகளில் கூடுறது, கட்டிடத்தில் கூடி 8 மணிக்கு அங்கே வந்து ஆண்டவர் வந்து இறங்குவார் நம்பி போய் கூடுற சபை கிடையாது. இது வந்து ஆவிக்குரிய சபை, இதுதான் சியோன். ஸோ இவங்க தான் என்ன பண்ணுறாங்க? சுவிசேஷம் அறிவிக்கிறாங்க உலகத்துக்கு. இயேசுதான் பிதா அப்படின்னு அறிவிக்கிறாங்க. இதுதான் சுவிசேஷம், இயேசுதான் பிதா அப்படின்னு அறிவிக்கிறது தான் குட் நியூஸ். ஏன்னா அதில் எத்தனை விஷயங்கள் அடங்குது பாருங்க. அந்த 2 வசனம் பாருங்க. இதோ கர்த்தராகிய ஆண்டவர் பராக்கிரமசாலியாக வருவார். கர்த்தராகிய ஆண்டவர் நம்முடைய பிதாவாகிய தேவன், அவர் தான் மாம்சத்தில் வந்தார்னு அந்த வசனம் சொல்லுது. அவர் மெய்ப்பனை போல மந்தையை வழிநடத்துவார். ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினால் சேர்த்து அவர் வந்து வழிநடத்துகிறார். அப்போ நம்மளுக்காக வந்து மறித்து ரத்தம் சிந்தி மீட்டெடுத்து இப்போ பரிசுத்த ஆவியானவராக அவர் தான் நம் மத்தியில் உலாவி நம்மளை மேய்த்து வழிநடத்துகிறார். அடுத்தவங்க வாசிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 10வது வசனம் வாசிங்க. எரேமியா 31ஆம் அதிகாரம் 10வது வசனம். ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து, இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை
சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். ஆமேன். ஆமீன். அதுக்கப்புறம் ஒரு 2 வசனம் சேர்த்து வாசிச்சிருங்க. கர்த்தர் யாக்கோபை மீட்டு அவனிலும் பலத்தவனுடைய கையை அவனுக்கு நீங்களாக்கி விடுவிக்கிறார். அவர்கள் வந்து சீயோனின் உச்சியிலே கெம்பீரித்து, கர்த்தர் அருளும் கோதுமை, திராட்சை ரசம், எண்ணெய், ஆட்டுக்குட்டிகள், கன்றுக்குட்டிகள் என்பவைகளாகிய இந்த நன்மைகளுக்காக ஓடி வருவார்கள். அவர்களுடைய ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போலிருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போய்வதில்லை. ஆமீன். ஆமீன். ஸோ அதில் பாருங்க, அவர் வந்து மெய்ப்பனை போல வழிநடத்துறவர் எல்லாம் சொல்லிட்டு கடைசியா அந்த சென்டென்ஸ் எப்படி முடியுது? அவர்களுடைய ஆத்துமா, ஏன்னா இந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்துகிற இந்த காரியமே ஆத்துமாவுக்கான போஜனத்தை கொடுக்குற காரியம்தான். நம்மளுக்கு உலகத்துல தர சாப்பாடு நம்ம மாம்சத்தை பேணுகிறதுக்கு கொடுக்குற சாப்பாடு கிடையாது. நல்லா தெளிவா புரிஞ்சுக்கணும். இதெல்லாம் ஆவிக்குரிய அர்த்தம் கொண்ட வார்த்தைகள். ஆத்துமா நீர் பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். ஸோ நல்ல புல்லுள்ள இடங்கள் நம்ம மேய்க்கப்பட்டால் நம்ம ஆத்துமா நல்ல செழிப்புள்ள நிலமா இருக்கும். நல்ல நிலமாக நம்ம மாறுவோம். நல்ல நிலம்னா நல்லா யோசிச்சு பாருங்க. நல்ல நிலத்துல விதைக்கப்பட்ட விதை தான் 30, 60, 100மா பலன் தரும். அப்போ நம்மளும் வந்து வசனங்களை நம்ம வந்து 30, 60, 100மா பெருக்கி நம்ம வந்து மற்றவங்களுக்கு சொல்லுவோம். அப்படிப்பட்ட ஆத்துமாவுக்கு ஒரு போஜனம் தான் அந்த புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழி நடத்துகிறது. ஆத்துமா நீர்ப்பாய்ச்சலான தோட்டம் போல் இருக்கும். அவர்கள் இனி தோய்ந்து போய்வதில்லை. அதுக்கப்புறம் வர காரியங்கள் எல்லாமே வந்து ஆவிக்குரிய அர்த்தம் கொண்டதுதான். அப்பொழுது கன்னிகைகளும் வாலிபரும் முதியோரும் கூட ஆனந்த களிப்பாய் மகிழ்வார்கள். நான் அவர்கள் துக்கத்தை சந்தோஷமாக மாற்றி அவர்களை தேற்றி அவர்கள் சஞ்சலம் நீங்க அவர்களை சந்தோஷப்படுத்துவேன். பாருங்க, அப்போ தேற்றுகிறார். அவர்களை தேற்றுறவாளன் யாரு? பரிசுத்த ஆவியானவர். அப்போ இதெல்லாமே ஆவிக்குரிய அர்த்தம் கொண்ட காரியம். என்ன சொல்லுது 10வது வசனம் நம்மளுக்கு? ஜாதிகளே, நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்டு தூரத்தில் உள்ள தீவுகளில் அறிவித்து இஸ்ரவேலை சிருஷ்டித்தவர் இஸ்ரவேலை சிதறடித்தவர் அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார். ஸோ இவர் தான் நம்முடைய சிருஷ்டி தேவன், சிருஷ்டிகர்த்தா. இவர் தான் நம்ம சிருஷ்டிக்காரர். இஸ்ரவேலை சிருஷ்டித்தவரும் அவர் தான். அவர் தான் என்ன பண்றாரு? சிதறடிக்கிறார். இஸ்ரவேலை சிதறடித்து அப்புறம் என்ன பண்றாரு? அதை சேர்த்து கொண்டு ஒரு மேய்ப்பன் தன் மந்தையை காக்கும் வண்ணமாக அதை காப்பார் என்று சொல்லுங்கள். அப்போ ஒரு மேய்ப்பன் தன்னுடைய மந்தையை காக்கும் வண்ணமாக நம்ம எல்லாம் அவர் வந்து காக்குறாரு. புல்லுள்ள இடங்களில் மேய்க்கிறாரு. தான் நம்ம சங்கீதம் 23 பார்த்தோம். கர்த்தரன் மேய்ப்பரா இருக்கிறார், புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்துகிறார். பாருங்க, இன்னொரு நம்மளுக்கு வந்து எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு வசனம் வந்து எங்க இருக்கு அப்படின்னா, சங்கீதம் 1ஆம் அதிகாரம் நம்ம எல்லாம் படிச்சிருப்போம். சங்கீதம் 1ஆம் அதிகாரமும் கிட்டத்தட்ட நம்மளுக்கு வந்து இதுதான் சொல்லுது. அந்த 1ஆம் அதிகாரத்துல நீங்க 2வது வசனத்துல இருந்து 2வது வசனமோ 3வது வசனமோ வாசிங்க. கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாய் இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானிக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலையுதிராய் இருக்கிற மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமீன். இதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம என்ன மாறோமா? நீர்க்கால்கள் ஓரமா நடப்பட்டு நம்ம தண்ணி உறிஞ்சு குடிச்சிட்டு இருக்கோமா? கிடையாது. ஸோ மெய்ப்பனை போல வழிநடத்துறார் ஒரு ஆட்டு மந்தைய. இந்த வசனம் என்ன சொல்லுதுன்னா, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமா இருந்து இரவும் பகலும் வேதத்தை தியானிக்க வேண்டும். நம்ம நேரத்தை வந்து பைபிளுக்கு தான் கொடுக்கணும். நம்மளுக்கு நேரம் இலவசமா இருக்குன்னா நம்ம நினைச்சிடக்கூடாது. நம்ம வாழ்ற ஒவ்வொரு நிமிஷமுமே கர்த்தருக்காக நம்ம சேவை செய்ய வேண்டும். அவருடைய வேதத்துல பிரியமா இருந்து இரவும் பகலும் அவருடைய வேதத்துல தியானமா இருக்கிற மனுஷன் தான் பாக்கியவான். அப்படி இல்லாதவன் என்ன சொல்லுது? 4வது வசனம் படிங்க. துன்மார்க்கரோ அப்படி இராமல் காற்று பரகடிக்கும் பதரை போல் இருக்கிறார். ஆமீன். அப்போ துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டாங்க. பாக்கியவானா இருக்கிறவங்க கர்த்தருடைய வேதத்தை தியானிப்பாங்க. துன்மார்க்கர் அப்படி இருக்க மாட்டாங்க. அவங்க காற்று பறக்கடிக்கும் பதர் அப்படின்னா, காத்து வரும்போது பதர் அப்படியே பறந்து போயிடும். புல்லு தான் பூமியில நிலைச்சு நிற்கும். மரம் தான் நல்ல புல்லுள்ள இடங்களில் ஊர்ன மரம் தான் நிலைச்சு நிற்கும். பதர் எல்லாமே பறந்து போயிடும். ஆபத்து காலம் வரும்போது பறந்து போயிடும். ஸோ அதுதான் நீர்க்கால்களின் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிராது இருக்கிற மரத்தை போல் இருப்பான். இப்போ வேத வசனத்தை நம்ம தியானம் பண்ணும்போது கர்த்தர் நம்மளை மேய்த்து வழிநடத்தும் போது இப்படிப்பட்ட ஆசீர்வாதங்கள் நம்மளுக்கு வந்து உண்டு.
அடுத்ததாக எடுத்தவங்க வாசிங்க எசேக்கியேல் 34வது அதிகாரம் 12வது வசனம் வாசிங்க. எசேக்கியேல் 34:12. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக் கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. ஆமேன். ஆமேன். அதுக்கப்புறம் உள்ள 2 வசனம் படிச்சிடுங்க. ஆமாம், 34, 12, 13, 14 வாசிச்சிருங்க. 11 கூட சேர்த்து வாசிச்சிருங்க. 11லேருந்து 14. கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ நானே என் ஆடுகளை விசாரித்து அவைகளை தேடி பார்ப்பேன். ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளில் தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலிருந்து அவைகளை தப்பி வர பண்ணி. அப்புறம் அப்படியே தொடர்ந்து வாசிக்கிட்டே வாங்க. அவைகளை ஜனங்களிலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி அவைகளுடைய சுய தேசத்திலே அவைகளை கொண்டு வந்து இஸ்ரவேல் மலைகளின் மேலும் ஆறுகள் அண்டையிலும் தேசத்தின் சகல வாசஸ்தலங்களிலும் அவைகளை மேய்ப்பேன். அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன். இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். அங்கே அவைகள் நல்ல தொழுவத்தில் படுத்துக்கொள்ளும். இஸ்ரவேலின் மலைகளின் மேல் நல்ல மேய்ச்சலை மேயும். என் ஆடுகளை நான் மேய்த்து அவைகளை நான் மடக்குவேன் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்கிறார். நான் காணாமற் போனதை தேடி துரத்துண்டதை திரும்ப கொண்டு வந்து எலும்பு முறிந்ததை காயங்கட்டி நசல் கொண்டதை திடப்படுத்துவேன். நியாயத்து குத்தத்தக்கதாய் அவைகளை மேய்த்து புஷ்டியும் பலமுள்ளவைகளை அழிப்பேன். அடுத்தது, என் மந்தையே, கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ ஆட்டுக்கும் ஆட்டுக்கடாக்களுக்கும் வெள்ளாட்டு கடாக்களுக்கும் நான் நியாயம் தீர்ப்பேன். நீங்கள் நல்ல மேய்ச்சலை மேய்த்து உங்கள் மேய்ச்சல்களில் மீதியானதை உங்கள் கால்களால் மிதிக்கலாமா? தெளிந்த தண்ணீரை குடித்து மீதியாய் இருக்கிறதை உங்கள் கால்களால் குழப்பி போடலாமா? ஆமேன். ஆமேன். ஸோ பாருங்க, இந்த அதிகாரம் முழுக்க நீங்க வாசிச்சு பாருங்க. வீட்டில் நீங்க ஃப்ரீ டைம் இருக்கும்போது எசேக்கியேல் 34வது அதிகாரம் 11லேருந்து நீங்க அப்படியே வாசிங்கன்னா மொத்தமாகவே அந்த அதிகாரம் முழுக்க அப்படின்னா என்ன சொல்லுது அப்படின்னா, அவர் தேவன், கர்த்தராகிய ஆண்டவர், நம்முடைய பிதாவாகிய தேவன், அவர் மேய்ப்பராக இருக்கிறார். நம்ம எப்படி இருக்கிறோம் அப்படின்னா, நம்ம எல்லாம் ஆடுகளா இருக்கிறோம். அப்போ அவருடைய மனுஷராகிய நாம், அவருடைய ஆடுகளாகிய நாம், நம்ம எப்படியெல்லாம் அவர் மேய்க்கிறார். ஒரு மேய்ப்பன் சுதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளிலே நான் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல, தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடங்களிலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி அவைகளை ஜனங்களிடத்திலிருந்து புறப்படவும் தேசங்களிலிருந்து சேரவும் பண்ணி. இதை நீங்கள் படிக்கும்போதே உங்களுக்கு ஒரு உணர்த்துதல் வருதா? இதை யாரை சொல்கிறாரு அப்படின்னு. சிதறடிக்கப்பட்ட தேசங்கள் யாரு? யூதர்கள். யூதர் ஜனங்களையும் அவர் ஆடுகள்லாம் சொல்கிறாரு. அப்போ எருசலேம் குமாரத்தினா யாரு? யூத ஜனங்கள். சீயோன் குமாரத்தினா இப்போ இருக்கிற ஆவிக்குரிய சபை. அப்போது இவங்களெல்லாம் ஆடுகள். அப்போது இவங்க சிதறடிக்கப்பட்டிருக்காங்க. இவங்களெல்லாம் அவர் கூட்டி சேர்க்க போகிறாரு. கூட்டி சேர்க்க போது அவர் என்ன பண்ணுறாரு? எருசலேமில் தான் என்ன பண்ணுறாரு? உயர்ந்த தொழுவத்தில். இப்போ நம்ம படித்தோம்ல, என்ன வசனம் அது வருது? உயர்ந்த இஸ்ரவேலியருடைய 14வது வசனம், அவைகளை நல்ல மேய்ச்சலிலே மேய்ப்பேன், இஸ்ரவேலுடைய உயர்ந்த மலைகளில் அவைகளுடைய தொழுவம் இருக்கும். தொழுவம்னா அது தங்குற இடம், அது வீடு. அப்போ அவருடைய ஆடுகள் எங்க தங்குது? இஸ்ரவேலுடைய உயர்ந்த இடங்கள், நல்ல பாதுகாப்பான இடத்துல தங்கும். பாதுகாப்பான இடத்துல அவங்களுக்கு வீடுகள் இருக்கும். எல்லாமே தெளிவா அவர் சொல்றாரு. நம்ம இதை படிக்கணும்? அவர் மேய்ப்பர், நம்ம ஆடுகள். இதை நம்ம புரிஞ்சு படிச்சோன்னா இந்த அதிகாரம் முழுக்க நம்ம அழகா படிச்சிடலாம். அப்போ எல்லாமே எப்படி டைரக்டா சொல்லாம ஒரு ஓமையாக,
ஒரு சிக்னிஃபைட் லாங்குவேஜாக, ஒரு ஒப்பமைக்கப்பட்ட மொழியாக இதெல்லாம் சொல்லப்படுது. அப்போ இதை நம்ம புரிஞ்சு படிக்கும்போது இது யாரை சொல்றாரு, இதுலேயே அப்படியே சீக்கிரட்டாக அவர் சொல்லியிருப்பாரு, பல தொழுவங்கள் உள்ள ஆடுகள், மேற்கிலும் கிழக்கிலும் இருந்து அநேகர் வருவாங்க, அநேக ஆடுகள் அவருக்கு இருக்கு. இஸ்ரவேல் மட்டும் ஆடு கிடையாது, உலகம் முழுக்க உருவாக்குனவர் அவர் தான். அவருடைய ஆடுகள் பல தொழுவங்கள் இருக்கு, அதெல்லாம் கூட்டி சேர்ப்பேன்னு தான் அவர் சொல்றாரு. அதில் நீங்க பார்த்தீங்க அப்படின்னா, மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவர்களை கூட்டி சேர்ப்பேன் அப்படின்னு போட்டிருக்கும். நீங்க தொடர்ந்து படிச்சுட்டே வரும்போது, மப்பும் மந்தாரமுமான நாளிலே நான் அவைகளை தேடி, இதோ பாருங்க 12வது வசனம் தான் போட்டிருக்கு. ஒரு மேய்ப்பன் சிதறுண்ட தன் ஆடுகளின் நடுவே இருக்கிற நாளிலே தன் மந்தையை தேடிக்கொண்டிருக்கிறது போல நான் என் ஆடுகளை தேடி மப்பும் மந்தாரமுமான நாளில். மப்பும் மந்தாரமுமான நாள் அப்படின்னா கடைசி காலத்தை குறிக்கக்கூடிய ஒரு வார்த்தை. இந்த மப்பும் மந்தாரமுமான நாள் தான் கர்த்தரே வரப்போறாரு. கர்த்தருடைய நாள் அப்படின்னு ஒரு பெரிய சாப்டர் பைபிள் இருக்கு. அந்த கர்த்தருடைய நாள் அப்படின்னா வருகையின் போது அவர் எப்படி உலகத்தில் உள்ள துன்மார்க்கரை அழிக்கிறாரு, எப்படி இந்த நாடுகளில் உள்ள அரசாங்கத்தெல்லாம் சிதறடிக்கிறாரு, அந்த நாள் தான் மப்பும் மந்தாரமுமான நாள். அந்த நாள் தான் கர்த்தர் இறங்க போறாரு. அவருடைய 2ஆம் வருகை மப்பும் மந்தாரமுமான நாளில் தான் இருக்கும். அப்போ இந்த வசனம் எதை சொல்லுதுன்னா, 2ஆம் வருகைக்கு பின்னாடி சேர்க்க போற விஷயங்களை சொல்லுது. பாருங்க, மப்பும் மந்தாரமுமான நாளிலே அவைகள் சிதறுண்டு போன எல்லா இடத்திலும் இருந்து அவைகளை தப்பி வர பண்ணி, அங்க இருந்தெல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு. இந்த நாள்ல எங்க மப்பும் மந்தாரமுமான நாளிலே அது எங்கெங்கெல்லாம் சிதறடிக்கப்பட்டதோ அங்க இருந்தெல்லாம் கூட்டி சேர்க்கிறாரு. தெளிவா அந்த வசனம் 2ஆம் வருகை குறித்து போடப்பட்டிருக்கு. ஆடுகள் நாம் தான், நாமளும் இஸ்ரவேல் ஜனங்களும் மேய்ப்பர் கர்த்தராகிய ஆண்டவர். ஸோ இந்த நாளில் நம்ம கர்த்தர் எப்படி நம்மோட உறவில் இருக்கிறார் அப்படின்ற காரியத்துக்காக மேய்ப்பராக இருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை பார்த்தோம். நம்ம இன்னும் நிறைய வசனங்கள் எடுத்திருக்கோம். எஜமானாக இவர் எப்படி இருக்கிறார், எஜமானா யாரு, ஒரு மாஸ்டர், ஒரு மேனேஜரை மாதிரி இருந்து நம்மளை எப்படி அவர் அவருடைய பணிக்காக நம்மளை எப்படி உபயோகப்படுத்துகிறார் அப்படின்ற விஷயத்தை நம்ம வருகிற வாரங்களில் தியானிக்கலாம். இந்த வாரம் நம்ம நிறைய விஷயங்களை பார்த்தோம். வருகிற வாரங்களில் அந்த காரியத்தை பார்க்கலாம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்ம ஒரு சிறு ஜெபம் செஞ்சு இந்த செய்தி வேலையை முடிச்சுட்டு நம்ம தொடர்ந்து திருவிருந்து வேலைக்குள்ளாக நம்ம போகலாம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 தகப்பனே இயேசப்பா, நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, உங்க நன்றியோடு தீரும் கர்த்தாவே இயேசப்பா. இந்த வேலையிலும் தகப்பனே ராஜா இயேசப்பா, நான் நிறைய விஷயங்களை இயேசப்பா தியானிக்க எங்களுக்கு கிருபை செஞ்சதுக்காக நன்றி கர்த்தாவே. தகப்பனே, நீர் எங்களை உருவாக்குகிறவர் ராஜா, நீர் எங்களை சிருஷ்டி கர்த்தா தகப்பனே, நீர் எங்கள் தகப்பனாக இருக்கிறீர், எங்கள் பிதாவாக இருக்கிறீர் தகப்பனே, எங்கள் தாயாக இருக்கிறீர், எங்கள் மேய்ப்பராக போதகராக இருக்கிறீர் கர்த்தாவே. இதையெல்லாம் இயேசப்பா எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததுக்காக நன்றி கர்த்தாவே. தகப்பனே இயேசப்பா, இந்த வசனங்கள் எல்லாம் இயேசப்பா எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்டு இருக்கிறது ராஜா. நாங்கள் நல்ல நிலமாக இருந்து இந்த வசனங்கள் எங்கள் உள்ளத்தில் விதைக்கப்பட்டிருக்கிறது ராஜா. நாங்கள் எழும்பி உமக்காக 30, 60, 100 பலன் தந்து அநேக ஆத்துமாக்களை சம்பாதிக்க கிருபை செய்யுங்க ராஜா. அநேக ஆத்துமாக்களை உம்முடைய வருகையில் சேர்க்க இயேசப்பா எங்களுடைய பங்கு இயேசப்பா நாங்கள் நிறைவேற்ற எங்களுக்கு கிருபை செய்யுங்க ராஜா. இந்த செய்தி இயேசப்பா ஆன்லைனில் பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் பிரயோஜனமாக அமைய கிருபை செய்யுங்க ராஜா. நீர் ஒருவர் மாத்திரமே தேவன் என்பதை இயேசப்பா அவர்கள் அறிந்து இந்த நல்ல சுவிசேஷத்தை ஏற்றுக்கொண்டு உமது நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று இயேசப்பா அவங்க மன திரும்பி இதே போல இயேசப்பா எங்களை போல சீஷராக இயேசப்பா மாற கிருபை செய்யுங்க ராஜா. இந்த பட்டணத்தில் அநேக சீஷர்களை எழுப்புங்க ராஜா. உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க தகப்பனே. சீக்கிரமா வாங்க கர்த்தாவே. உங்களுடைய வருகைக்கு காத்து கொண்டிருக்கிற சபையாக இயேசப்பா நாங்கள் எழும்பி பிரகாசிக்க கிருபை செய்யுங்க ராஜா. எங்களை தகுதிப்படுத்துங்க கர்த்தாவே. எங்களது குற்றம் குறை மீதெல்லாம் மன்னிங்க ராஜா. உங்களுடைய பந்தையை நாங்கள் நினைவு கூற போறோம் கர்த்தாவே. உங்களுடைய மரணத்தை நாங்கள் நினைவு கூற போறோம் கர்த்தாவே. உங்களுடைய பந்தையை நாங்கள் அனுசரிக்கும் போது ராஜா இயேசப்பா, நீர் எங்கள் குற்றம் குறைந்ததெல்லாம் மன்னித்து இயேசப்பா எங்களை வழிநடத்தும் கர்த்தாவே. தொடர்ந்து வருகிற அந்த திருவிருந்து வேலை உமது கருத்தில் ஒப்படைக்கிற கர்த்தாவே. நீர் மகிமைப்படுவீராக ராஜா. நீரே பொறுப்படுத்திக் கொள்ளும் கர்த்தாவே. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்க அன்பின் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆமென். நம்ம திருவிருந்து வேலைக்குள்ளாக போகலாம். அதுக்கு முன்னாடி ஒரு சிறு பாடலை பாடிட்டு நம்ம தொடர்ந்து சில வசனங்களை தியானிச்சுட்டு நம்ம ஜெபிச்சுட்டு போகலாம். பரிசுத்தம் பெற வந்துட்டீர்களா அப்படின்ற பாடல்.
பரிசுத்தம் பெற வந்திட்டீர்களா ஒப்பிலா திரு ஸ்நானத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பாவதோஷம் நீங்க நம்பினீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசில்லா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் பரலோக சிந்தை அணிந்தீர்களா வல்ல மீட்பர் தயாளத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மறு ஜென்ம குணமடைந்தீர்களா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் மாசிலா சுத்தமா திரு புண்ணிய தீர்த்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால் குற்றம் நீங்கி விட குணம் மாறிற்றா ஆட்டுக்குட்டியின் இரத்தத்தினால். நம்ம அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து ஒரு சிறு ஜெபம் செய்யலாம். ஜெபிக்கும்போது கர்த்தர் உங்களுக்கு குற்றம் குறை மீதெல்லாம் உங்களை நினைப்பூட்டினார்னா நீங்கள் உங்கள் பாவங்களை அறிக்கையிட்டு மன்னிப்பு கேளுங்க. கர்த்தர் தாமே நம்மளை மன்னித்து நம்மளை திருப்பியும் பரிசுத்தப்படுத்த உண்மையும் நீதியும் உள்ளவராக இருக்கிறார், கிருபை உள்ளவராக இருக்கிறார். ஸோ நம்முடைய தேவன் மிகவும் கிருபை உள்ளவர். ஸோ நம்ம இந்த உலகத்தில் மாம்ச சரீரத்தில் இருக்கிறோம், நம்ம பலவீனமான மனுஷங்க, எல்லாவற்றையும் நம்ம அறிந்த விஷயம்தான். நம்முடைய குற்றங்குறை மீதெல்லாம் நம்ம அறிக்கையிட்டு மன்னிப்பு கேட்டு அவரோட ஒப்புரவாக வேண்டிய ஒரு நல்ல நேரம். அதே போல் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து நம்ம அந்த திருவிருந்தின் அப்பத்தையும் புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சரசத்தையும் ஆசீர்வதித்து ஜெபமும் பண்ணிடலாம். ஹல்லேலூயா. சோத்திரம் 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 கர்த்தாவே இயேசப்பா, நல்லவரே வல்லவரே சர்வ வல்லவரே ராஜா, நன்றியோடு துயிரும் கர்த்தாவே இயேசப்பா. அந்த நல்ல வேலையிலும் தகப்பனே இயேசப்பா, நாங்கள் உமது மரணத்தை நினைவு கூறுறதுக்காக தகப்பனே ஒன்றாக கூடி வந்திருக்கிறோம் கர்த்தாவே இயேசப்பா. நல்ல செய்தியை இயேசப்பா நாங்கள் கேட்க கிருபை செஞ்சதுக்காக நன்றி கர்த்தாவே. அந்த செய்தி ராஜா இயேசப்பா, அந்த வசனங்கள் எல்லாம் எங்கள் இருதயத்தில் இயேசப்பா விதைக்கப்பட்டு 30, 60, 100 பலன் தர இயேசப்பா கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நாங்கள் நல்ல நிலமாக மாறி இயேசப்பா அந்த வசனங்களை இயேசப்பா பெருக்க கிருபை செய்யுங்க ராஜா. அந்த வசனங்களை இயேசப்பா உண்மையாக தியானிக்க கிருபை செய்யுங்க கர்த்தாவே இயேசப்பா. நீரே இயேசப்பா எங்களது தகப்பனும் தாயுமாக இருந்து இயேசப்பா எங்கள் பொதுகளாக இருந்து எங்களை வழிநடத்துங்க ராஜா. நீர் எங்கள் சிருஷ்டிகர்த்தா தகப்பனே, எங்கள் கால்களை கழுவுங்க ராஜா இயேசப்பா. இந்த உலகத்தில் நாங்கள் பிரவேசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த கால்கள் இயேசப்பா அந்த உலகத்தில் பிரவேசிக்கும் போது இயேசப்பா நாங்கள் மாம்சத்தில் இருப்பதால் இயேசப்பா எங்கள் கால்கள் கரைப்படுகிறது கர்த்தாவே. நீர் எங்களை சுத்திகரிங்க ராஜா. நீர் எங்களை பரிசுத்தப்படுத்துங்க தகப்பனே. உமது பந்திக்கு இயேசப்பா நாங்கள் இயேசப்பா தயாராக எங்களை பரிசுத்தப்படுத்துங்க ராஜா. எங்கள் கால்களை கருவுங்க ராஜா. எங்கள் மேல் ஒட்டி இருக்கும் கரைகள் எல்லாம் நீக்கி போடுங்க கர்த்தாவே. அந்த திருவிருந்தின் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. அந்த புளிப்பில்லாத அப்பத்தையும் திராட்சரசத்தையும் இயேசப்பா மரணத்தை இயேசப்பா நினைவு கூற இயேசப்பா நாங்கள் புசிக்க போகிறோம் கர்த்தாவே. இந்த புது உடன்படிக்கை கூடிய ரத்தத்தினால் ஆகிய இந்த புது உடன்படிக்கையை இயேசப்பா நாங்கள் அனுசரிக்க இதை நினைவு கூர்ந்து இயேசப்பா ஒவ்வொரு வாரம் இதை செய்ய எங்களுக்கு கிருபை பாராட்டுங்க தகப்பனே. நீர் எங்களை இயேசப்பா புல்லுள்ள இடங்களில் மேய்த்து வழிநடத்துங்க ராஜா. நீரே இயேசப்பா எங்களது பிரதான மேய்ப்பராக இருக்கீங்க கர்த்தாவே. நீர் எங்களை மேய்த்து வழிநடத்துங்க ராஜா தகப்பனே இயேசப்பா. இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் எங்களுக்கு ஆசீர்வதித்து தாங்க தகப்பனே. முதல் திருவிருந்த இயேசப்பா நாங்கள் அனுசரிக்க எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. நாங்கள் அறிந்தோ அறியாமலும் செய்த குற்றம் குறையுமே இதெல்லாம் மன்னிங்க கர்த்தாவே. இந்த உலகத்தில் இயேசப்பா பிரவேசிக்கிறோம் கர்த்தாவே. இந்த உலகத்தின் அசுத்தத்தில் இருந்து இயேசப்பா எங்களை இயேசப்பா மீட்டு இயேசப்பா உங்களுடைய வருகைக்கு எங்களை தகுதிப்படுத்துங்க ராஜா. எங்களது கால்களை கழுவுங்க ராஜா. எங்களை முழுவதுமாக உமது கருத்தில் ஒப்படைக்கிறோம் தகப்பனே. நீர் மகிமைப்படுங்க ராஜா. எங்களை பரிசுத்தப்படுத்துங்க கர்த்தாவே இயேசப்பா. எல்லாவற்றையும் இயேசுவின் நாமத்தினால் கேட்க அன்பின் தகப்பனே. ஸ்தோத்திரம். ஆமென். இந்த திருவிருந்துக்கான சில வசனங்கள் இருக்கு. அந்த வசனத்தை நான் வாசிக்கிறேன். நம்ம வாசிக்கும் போது இந்த திருவிருந்தின் அப்பத்தையும் திராட்சரசத்தையும் நம்ம பார்க்கலாம். முதலாவதாக,
1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 16வது வசனம். நாம் ஆசீர்வதிக்கிற ஆசீர்வாதத்தின் பாத்திரம் கிறிஸ்துவினுடைய இரத்தத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? நாம் பிற்கிற அப்பம் கிறிஸ்துவினுடைய சரீரத்தின் ஐக்கியமாக இருக்கிறது அல்லவா? ஸோ இந்த அப்பமும் திராட்சை ரசமும் தான் நம்மளை என்ன பண்ணுது? கிறிஸ்துவினுடைய சரீரத்தோடு நம்மளை ஐக்கியப்படுத்துது, கிறிஸ்துவினுடைய இரத்தத்தோடு நம்மளை ஐக்கியப்படுத்துது. அப்போதான் நம்ம என்ன ஆகிறோம்? கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபையாக மாறுகிறோம். ஏன் கிறிஸ்துவினுடைய சரீரமாகிய சபைன்னு அடிக்கடி சொல்லுது பைபிள்? அப்போ அவர் தலையாக இருக்கிறார், நம்ம எல்லாம் என்ன பண்ணுறோம்? ஒரு சபையாக, அவருடைய சரீரமாக ஒன்றாக இசைந்து செயல்படுறோம். இந்த சபையில் உள்ள ஒவ்வொரு உறுப்பாக நம்ம இருக்கிறோம். அப்போ நம்ம இதில் எப்படி ஐக்கியப்பட முடியும்? நம்மளுக்கு எப்படி ஒரு மனது வரும்? கிறிஸ்துவினுடைய சபையாக நம்ம ஒரு மனதாக எப்படி செயல்பட முடியும்னா, இந்த இரத்தத்தோடும் இந்த சரீரத்தோடும் நம்ம ஐக்கியப்படும் போது மட்டும்தான் நம்ம சேர முடியும். அப்போ இந்த திருவிருந்து நம்ம வாரம் வாரம் நம்ம அனுசரிக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டில் உள்ள பஸ்கா பண்டிகைக்கு, பஸ்கா தான் நிழல், இந்த திருவிருந்த நிஜம். அந்த நிழலாக இருந்த பஸ்கா பண்டிகையை இது பூர்ணப்படுத்துகிறது. இதுதான் நிஜமாக இருக்கிறது. பாவத்திலிருந்து மீட்டு எடுத்து வரும்போது அந்த பஸ்கா பண்டிகையை அனுசரிக்க சொல்றார். எகிப்திலிருந்து வரும்போது நம்மளும் பாவ வாழ்க்கையிலிருந்து மீட்டெடுக்கப்பட்டு அவருடைய சொந்த பிள்ளைகளாக நம்ம ஒரு அருமையான ஸ்நானத்தை பெறும்போது அந்த உடன்படிக்கை நிறைவேற்றுகிறதுக்காக நம்ம அவருடைய நாமத்தில், இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் பெற்று, ஏன்னா சீஷர்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஞானஸ்தானம் கொடுத்துருக்குறாங்க, அந்த ஞானஸ்தானத்தை நம்ம பெற்று அவருடைய அந்த கர்த்தருடைய பந்தியை நம்ம என்ன பண்ணுறோம்? வார வாரம் அனுசரித்து அவருடைய மரணத்தை நினைவு கூறுகிறோம். 1 பேதுரு 2:24, நாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு அவர் தாமே தமது சரீரத்திலே நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்தார், அவருடைய தழும்புகளால் குணமானீர்கள். ஸோ தமது சரீரத்தில் நம்முடைய பாவங்களை சிலுவையின் மேல் சுமந்திருக்கிறாரு. அவருக்கு கிடைச்ச தழும்பு, அவர் அடிச்ச அடி, அவருக்கு கிடைச்ச தழும்பு தான் நம்மளை என்ன பண்ணுது? சுகப்படுத்துகிறது. 1 யோவான் 1:7, அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். நல்லா அந்த வார்த்தையை கவனிங்க. தேவன் ஒளியில் இருக்கிறாரு, நம்மளும் அவரை போல ஒளியில நடக்க வேண்டும். ஒளினா பரிசுத்தம். அந்த ஒளி எங்க இருக்கு? மெய்யான ஒளி இயேசு கிறிஸ்து. வேத வாக்கியங்களை தியானிப்பதன் மூலமா தான் அவரை போல நம்மளும் பரிசுத்தப்பட முடியும், ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட முடியும். இல்லைன்னா ஐக்கியமே வராது. ஒரு சபைக்குள்ளாக ஒரு ஐக்கியம், ஒரு மனதே வராது நம்ம ஒளியில நடக்கலன்னா. இது ஒரு நல்ல அருமையான வசனம். அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும். அவருடைய ரத்தம் தான் அந்த பாவங்களை நீக்கி சுத்திகரிக்கும். இது ஆவிக்குரிய காரியம். அந்த ரத்தம் சிந்தப்பட்ட அந்த இதுல அந்த ஆவிக்குரிய காரியம் நிறைவேறுது, சுத்திகரிக்குது நம்ம பாவங்களை. எபேசியர் 1:7, அவருடைய கிருபையின் ஐஸ்வர்யத்தின்படியே இவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு இவருக்குள் நமக்கு உண்டாயிருக்கிறது. ஸோ பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அந்த சால்வேஷன், அந்த ரட்சிப்பு இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தில் மட்டும்தான் என்ன பண்ணுது? இருக்கிறது. கொலோசியர் 1:14, அவருக்குள் அவருடைய ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பாகிய மீட்பு நமக்கு உண்டாயிருக்கிறது. பாவ மன்னிப்பாகிய மீட்பு, அந்த சால்வேஷன் அவருடைய ரத்தத்தில் உண்டாயிருக்கிறது. ஸோ நான் கொஞ்சம் ஒரு சில வசனங்கள் 1 கொரிந்தியர் 11வது அதிகாரத்துலேருந்து வாசிக்கும் போது நம்ம நடுவில் அப்பத்தின் திராட்சை ரசத்தை நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 11:23 முதல் 31, நான் உங்களுக்கு ஒப்புவித்ததை கர்த்தரிடத்தில் பெற்றுக்கொண்டேன். என்னவெனில், கர்த்தராகிய இயேசு தாம் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து சோஸ்திரம் பண்ணி அதை பிட்டு, நீங்கள் வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரமா இருக்கிறது, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இந்த அப்பத்தை நம்ம பிட்டு சாப்பிடும் போது தான் அவருடைய சரீரத்தை பிற்க கொடுத்ததை நம்ம நினைவு கூறுகிறோம். நம்ம சோஸ்திரம் பண்ணியாச்சு, அப்பத்தை ஆசீர்வதிச்சாச்சு, இந்த அப்பத்தை பிட்டு நம்மளும் சாப்பிடலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய சரீரத்தை பிற்க கொடுத்தார். ஆமென். போஜனம் பண்ணின பின்பு அவர் அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து, இந்த பாத்திரம் என் இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையா இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார்.
ஸோ இந்த ரத்தத்தினாலாகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது. இந்த பாத்திரத்தில் நம்ம பருகும்போது தான் அந்த உடன்படிக்கையை நம்ம நிறைவேற்றுகிறோம். இந்த திருவிருந்தை அனுசரிக்கும் போது தான் அந்த உடன்படிக்கைக்குள்ளாகவே நம்ம வரோம். அதுதான் இந்த வசனம் சொல்லுது, இந்த பாத்திரம் என் ரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாக இருக்கிறது, நீங்கள் இதை பானம் பண்ணும் போதெல்லாம் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். நாமளும் அதே போல அந்த திராட்சை ரசத்தை பருகலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி இயேசு கிறிஸ்து உங்களுக்காக தம்முடைய ரத்தத்தை சிந்தி ஆகையால் நீங்கள் இந்த அப்பத்தை புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ணும் போதெல்லாம் கர்த்தர் வருமளவும் அவருடைய மரணத்தை தெரிவிக்கிறீர்கள். இப்படி இருக்க எவன் அபாத்திரமாய் கர்த்தருடைய அப்பத்தை புசித்து அவருடைய பாத்திரத்தில் பானம் பண்ணுகிறானோ அவன் கர்த்தருடைய சரீரத்தையும் இரத்தத்தையும் குறித்து குற்றம் வல்லவனாய் இருப்பான். ஸோ நாமே தகுதிப்படுத்தணும். அபாத்திரமா இந்த அப்பத்தையும் திராட்சரசத்தையும் பானம் பண்ணக்கூடாது. எந்த மனுஷனும் தன்னைத்தான் சோதித்தறிந்து இந்த அப்பத்தில் புசித்து இந்த பாத்திரத்தில் பானம் பண்ண கடவன். எண்ணத்தினாலெனில் அபாத்திரமாய் போஜனம் பானம் பண்ணுகிறவன் கர்த்தருடைய சரீரம் இன்னதென்று நிதானத்தை அறியாததினால் தனக்கு ஆக்கினி தீர்ப்பு வரும்படி போஜனம் பானம் பண்ணுகிறான். இது நிமித்தம் உங்களில் அநேகர் பலவீனரும் வியாதி உள்ளவருமா இருக்கிறார்கள், அநேகர் நித்திரையும் அடைந்திருக்கிறார்கள். நம்மை நாமே நிதானித்து அறிந்தால் நாம் நியாயம் தீர்க்கப்படும். நம்மை நாமே நிதானித்து நம்ம அறியும் போது ஆண்டவர் நம்முடைய குற்றம் குறைந்த இதெல்லாம் வெளிப்படுத்துவார். நம்ம மன்னிப்பு கேட்டு ஒப்புரவாகும் போது நம்மளுக்கு நியாய தீர்ப்பு இதில் கிடையாது. ஏன்னா அவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துகிறார். ஸோ நம்ம திருவிருந்து வேலைக்கு நம்ம நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். நம்ம ஒரு ஜபம் செய்து இந்த திருவிருந்து வேலையை முடிச்சிடலாம். நம்ம மத்தியில் இருக்கும் சிஸ்டர் பியூலா அவங்க ஒரு ஜபம் செய்வாங்க. ஆண்டவரே நன்றி, ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறேன்ப்பா. இந்த நேரத்தில் ஆண்டவரே இந்த ப்ரேயர் முழுவதுமாய் ஆண்டவரே பிரதர் மூலியமா கேட்கிற வசனங்கள் எல்லாத்துலேயும் ஆண்டவரே உம்முடைய வசனத்தை நாங்கள் கேட்டு அறிந்தோம் ஆண்டவரே. பைபிளில் எல்லா வசனமும் ஆண்டவரே நீங்கள் இந்த காசாவில் நடக்கிற போர், இஸ்ரேலில் நடக்கிற போர், அப்பா நீங்கள் உங்களுடைய வருகை, இரண்டாம் வருகை சமீபமாக இருப்பது என்றது ஒவ்வொரு வேத வசனத்திலும் நீங்கள் அறிவித்திருக்கீங்க ஆண்டவரே. ஆமேன் தகப்படே, எல்லாத்தையும் ஆண்டவரே நாங்கள் உணர்ந்து கொள்ளும்படியாயப்பா நாங்கள் ஜெபிக்கிறப்பா. ஆமான்னு ஆண்டவரே, குழந்தைகள் வாலிபபுரத்தில் பிள்ளைகள் எவ்வளோ பேர் ஆண்டவரே இந்த போர்லெல்லாம் அப்பா அங்கங்கேயே நிறைய கடைசி காலத்தில் நடக்கிறது எல்லாமே வசனத்தின் மூலயமா எல்லாம் நடக்குது ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்வுபூர்வமாக உணர்றோம் ஆண்டவரே. இதை எல்லாத்தையும் அப்பா நீங்கள் வேத வசனத்தின் மூலயமா எங்களுக்கு இன்றைக்கு நாங்கள் உணர்ந்தோம் ஆண்டவரே. எல்லாத்துலேயும் அப்பா உம்முடைய வல்லமை இருக்குது ஆண்டவரே. அதை நாங்கள் உணர்றோம். இன்னும் ஆண்டவரே எல்லா மக்களிடமும் ஆண்டவரே உம்முடைய வேத வசனம் கொண்டு சேரப்பா கிருபை பாராட்டுக்கப்பா. எல்லா ஆடுகளையும் நான் மேய்ப்பேன்னு சொன்னீங்களாப்பா ஆண்டவரே. எல்லா ஆடுகளையும் நான் கூட்டி சேர்ப்பேன்னு சொல்லியிருக்கீங்க இந்த வசனத்தில் அப்பா. அப்பா உம்முடைய ஆடுகளாய் நாங்கள் அப்பா எங்களுடைய அப்பா உம்முடைய தயவில் நாங்கள் இருக்கிறோம். எல்லா ஆடுகளையும் அப்பா உம்முடைய சமர்ப்பத்தில் ஒப்பு கொடுக்குறாப்பா. எல்லாத்தையும் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குற, இன்னைய வேத வசனத்தை உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குற ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, எல்லாம் உன் கரத்தில் ஒப்பு கொடுக்குறேன். துதிகனம் மகிமையாவும் நீர் ஒருவருக்கே செலுத்துகிறேன், ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன் ஆமேன். ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம், ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. அல்லேலூயா அல்லேலூயா. ரத்தத்தால் ஜெயம் இயேசுவே. இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார், இயேசு ஜெயித்தார் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா. இயேசு ஜெயித்தார் சாத்தானை. நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம், நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. அல்லேலூயா அல்லேலூயா. நாமும் ஜெயிப்போம் சாத்தானை. சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ, சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். அல்லேலூயா அல்லேலூயா. சாத்தான் தோற்று போ ரத்தத்தால். அல்லேலூயா.
கர்த்தர் நாம மகிமைப்படுவதாக. மீண்டும் அடுத்த வாரம் உங்களை வந்து இன்னும் அருமையான சத்தியத்தோடு வந்து சந்திக்கிறோம். காட் bless you. ஆமேன் ஆமேன்.